we finally have answers. ஒரு வழியா ஒரு மாசம் கழிச்சு, எக்ஸாக்ட்டா 1 மந்த் கழிச்சு அந்த ஃப்ளைட்டுக்குள்ள என்ன தப்பு நடந்துச்சு, எதனால இவ்ளோ பெரிய விபத்து ஏற்பட்டு ஃப்ளைட்டுக்குள்ள ஒரு 240 பீப்பிள் அங்க நார்மலா ஒரு ஹாஸ்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்த மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட 20 பேருன்னு மொத்தம் கிட்டத்தட்ட 260 பீப்பிள் இறந்து ஒரே ஒருத்தங்க அதுல இருந்து தப்பிச்சு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காக்பிட்டுக்குள்ள ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்கும். அந்த பிளாக் பாக்ஸ்ல என்ன பேசிக்கிட்டாங்க பைலட்ஸ் அந்த கடைசி நொடிகள்ல என்ன நடந்துச்சு, ஏன்னா டேக் ஆஃப் ஆகி 30 செகண்ட்ல ஃப்ளைட் கீழ விழுந்திருக்குது. என்ன நடந்திருக்குங்கிறது அவங்க பேசினது மட்டும் இல்லாம பிளாக் பாக்ஸ்க்குள்ள ஃப்ளைட்டுக்குள்ள என்னென்ன நடந்துட்டு இருக்கு, என்னென்ன மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, என்னென்ன மெஷின்ஸ் வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன டீடைல்ஸ் வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி 1 மந்த் கழிச்சு நம்ம கவர்மெண்டோட ஏஏஐபி, அதாவது ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ அப்படிங்கிற கவர்மெண்ட் என்டிட்டி வந்து ஃபைனலி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா கையும் வந்து கடைசியில போயிங் மேல கை காமிக்குது அண்ட் ஏர் இந்தியா மேலயும் தப்பு இருக்குதுன்னு நம்மளுக்கு தோண ஆரம்பிக்குது. என்ன நடந்திருக்குங்கிறது உங்ககிட்ட நான் டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி as I always say, நீங்க இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயத்தையும் நீங்க டெய்லி சிம்பிளா 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் என்ன நடந்துச்சுங்கிறத. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி and hello my dear எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு சின்ன ரீகேப் போட்டு காமிச்சிடுறேன். ஜூன் 12 அன்னைக்கு ஒரு 1:38 இந்தியன் டைம் பிஎம், ஓகேவா, ஆஃப்டர்நூன் டயத்துக்கு வந்து ஒரு ஃபிளைட் வந்து அஹமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு கிளம்புது. இந்த ஃபிளைட் வந்து ஒரு ஏர் இந்தியா ஃபிளைட் ஃபுல்லா பேக் ஆயிருக்குது. மொத்தம் ஃபிளைட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா 242 பீப்புள் வந்து இருக்காங்க, இன்க்ளூடிங் அந்த பைலட், கேபின் க்ரூ எல்லாத்தையும் சேர்த்து. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி 30 செகண்ட்ல என்ன ஆச்சுன்னு தெரியல. ரொம்ப ஒரு விஷயம் நம்மளுக்கு கன்ஃபார்மா வெளியில இருந்து பார்க்கறப்பமே தெரிஞ்சது, ஃபிளைட்ல இருந்த ராட், அதாவது அவங்களுக்கு முன்னாடி ஃபிளைட்டோட முன் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு டர்பைன் வந்து வெளியில வருது. இது எப்ப வெளியே வரும்னு பாத்தீங்கன்னா, என்ஜின் வந்து கம்ப்ளீட்டா டெட் ஆயிடுச்சு. ஃபிளைட்டுக்கு வந்து எந்த பவரும் வரலனா, காக்பிட்ட மட்டும் ஃபிளைட் ஓட்டக்கூடிய அந்த முக்கியமான இடத்தை மட்டும் பேசிக்கா ஒரு எனர்ஜி கொடுக்கணும்ங்கிறதுக்காக ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல வரக்கூடிய ராட் வந்து டேக் ஆஃப் ஆகி 30 செகண்ட்ல வருது. அண்ட் 30 செகண்ட்ல ஆக்சுவலா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டேக் ஆஃப் ஆன உடனே அந்த ராட் வெளியே வருது. வந்த வேகத்துல ஃபிளைட் வந்து கிட்ட இருக்கிற ஒரு ஹாஸ்டல் மேல போய் விழுகுது. இந்த ஹாஸ்டல்ல 19 பேர் நார்மலா லஞ்ச் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருந்தவங்க, 1:30 கரெக்டா சாப்பிட்டுட்டு இருந்தவங்க பசங்க, சின்ன சின்ன பசங்க, மெடிக்கல் காலேஜ் பசங்க, அவங்களும் சேர்ந்து இறந்து போறாங்க. கவர்மெண்ட் காலேஜ். இதுதான் மொத்தமா நடந்தது. இதுல ஒரே ஒருத்தர் விஸ்வகுமார் மட்டும் வந்து வெளியில வந்திருக்காங்க. இட்ஸ் a miracle. அவர் கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு. அண்ட் அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்துச்சு. இந்த மொத்த இதுல ஒரு உயிராவது தப்பிச்சேங்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு டேக் அவேவா இருந்துச்சு. பட் இருந்தாலும் மொத்தமா 241 people inside the flight and 19 people in the hostel மொத்தமா இறந்து போனாங்க. 260 people இறந்து போயிருக்காங்க. ஒரே ஒரு சர்வைவர். இதுதான் நடந்தது. எதனால இது நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா எக்ஸிகியூட்டிவ்ஸும் வந்து தேட ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் ஏவியேஷனை பொறுத்தளவுக்கு, வானத்தை பொறுத்தளவுக்கு அது பொது உடைமை. எல்லா நாடுகளுக்கும் எல்லா நாட்டு மக்களும் பறக்குறாங்கங்கறப்ப இந்த ஃளைட்லயே பாத்தீங்கன்னா இறந்து போனவங்க நிறைய பிரிட்டிஷர்ஸ் இருக்காங்க. அந்த ஒருத்தங்க சர்வைவ் ஆகி வந்தாங்கல்ல, அவரே ஒரு பிரிட்டிஷர் தான். சோ இந்த மாதிரி எல்லா நாட்டுக்காரங்களும் உள்ள இருப்பாங்க. உள்ளுக்குள்ள ஸ்பானியார்ட்ஸ் இருந்திருக்காங்க. சோ இவ்ளோ டிஃபரண்ட் பீப்பிள் இருக்கிறப்ப ஏவியேஷன் ஒரு பொது சொத்துங்கிறதுனால, பிளஸ் போயிங்கிற கம்பெனி வந்து நம்ம ஒரு அமெரிக்கன் கம்பெனி கிட்ட இருந்து நம்ம ஃளைட்டை வாங்கி இந்தியன் ஏர் இந்தியா வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. இது எல்லா கண்ட்ரீஸும் இன்வால்வ் ஆனதுனால நிறைய கண்ட்ரீஸோட எக்ஸிகியூட்டிவ்ஸ் வந்து தேடி பார்க்கறாங்க. முதல்ல பிளாக் பாக்ஸ் கிடைக்குது. இந்த பிளாக் பாக்ஸ் அனலைஸ் பண்றப்போ நம்மளுக்கு தெரியப்பட்ட விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல என்ன நடந்திருக்குன்னு நம்மளுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு. எதனால இது நடந்திருக்குன்னா, ஃளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுறப்போ 180 knots, அதாவது 333 km/h ஸ்பீட்ல வந்து ஃளைட் டேக் ஆஃப் ஆயிட்டு இருந்த நேரத்துல வந்து என்ஜினுக்கு போகிற ஃபியூயல் வந்து ரன் அப்படிங்கிற ஒரு மோட்ல இருக்கும். which is ஃபியூயல் வந்து என்ஜினுக்கு போயிட்டு இருக்குது. அந்த ஃபியூயல் என்ஜினுக்கு போகிறது வந்து கட் ஆஃப் பண்ணி வச்சு போயிருக்குது. இதுதான் பிரச்சனை. என்ஜினுக்கு போகக்கூடிய ஃபியூயல் டேக் ஆஃப் ஆன 1-2 செகண்ட்லயே கட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்குது. அண்ட் இது எப்படி கட் ஆஃப் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு ஸ்விட்ச் இருக்குது. இந்த ஸ்விட்ச் வந்து நம்ம ரன்ல இருக்கும் இல்ல கட் ஆஃப்ல இருக்கும். கட் ஆஃப்ல இருக்கிறப்ப என்ஜினுக்கு ஃபியூயல் போகாது. பேசிக்கான லாஜிக், கரெக்ட்டா? சோ இது ரன்ல இருக்கிறது வந்து கட் ஆஃப்க்கு போயிருக்குது. போன உடனே ஃளைட் வந்து டீசலரேட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. அப்போ ஃளைட்டுக்குள்ள பைலட்ல 2 பேரும் பேசிக்கிறாங்க காக்பிட்ல. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குது. சாட்லி அவங்க இப்ப நம்ம கூட இல்லனா, அவங்க பேசின ரெக்கார்டிங் நம்ம கிட்ட இருக்குது. அதுல வந்து ஒரு பைலட் கேக்குறாரு, ஏன் ஃபியூயலை கட் ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. என்ஜினுக்கு போகிற ஃபியூயலை ஏன் கட் ஆஃப் பண்ண? இது எப்போ பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய இந்த எக்ஸ்பர்ட் பைலட்ஸ்லாம் யூடியூப்ல பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, மொத்தமா ஃளைட் லேண்ட் ஆகி எல்லாம் முடிஞ்சு கடைசியில கட் ஆஃப் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். டேக் ஆஃப் ஆகி லேண்ட் ஆகி கடைசியில ஃளைட் வந்து போய் நிக்கும்ல, டாக்ஸி எல்லாம் பண்ணி போய் நிக்கிறப்ப கட் ஆஃப் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து டேக் ஆஃப் ஆன உடனே கட் ஆஃப் ஆயிருக்குது. சோ ஒரு பைலட் வந்து இன்னொரு பைலட் கிட்ட கேக்குறாரு, ஏன் கட் ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கிட்ட இருக்கிற பைலட் சொல்றாரு, நான் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வேகமா மறுபடியும் ஃபியூயல் வந்து 2 என்ஜினுக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஃபியூயல் வந்து மறுபடியும் கொடுக்க பாக்குறாங்க. ஆனா இட்ஸ் டூ லேட். ஆல்ரெடி வந்து ஃளைட் வந்து ஆல்டிடியூட் ஹைட்டை லூஸ் பண்ணிடுச்சு. கிட்ட பில்டிங் இருக்குது, போய் இடிச்சிருச்சு. இதுதான் நடந்திருக்குது. இப்போ இந்த பட்டன் இருக்குல்ல, இது வந்து ஒரு ரேண்டமா 4-5 பட்டன் அமுக்குறப்ப தெரியாம கைப்பட்டு ஆஃப் ஆகுறது.
அப்படிங்கிறது கிடையாது. இட்ஸ் a very very important switchங்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு மேனுவல் ஆபரேட்டிவ் பண்ணி தான் நம்ம வந்து அதை வைக்க முடியும். சோ இது வந்து இன்னும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தெரியாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதுல லாக்கிங் சிஸ்டம் வேற இருக்குது. இந்த லாக்கிங் சிஸ்டத்தை மீறி எப்படி இது போயிருக்கும், ரெண்டு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நம்ம பார்க்கறப்ப ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி, பைலட் வந்து வேணும்னே மாத்தி வச்சிருக்கணும். போதும் நான் பறந்தது போதும், நான் இறந்து போகிறேன்னு ஒரு பைலட் தற்கொலை பண்ணணும்னு முடிவு பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இங்க நீங்க மாத்தினாருன்னா இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா அதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம உள்ள காக்பிட் குள்ள என்ன கேட்கிறோம், பைலட் கேட்கிறாரு ஏன் மாத்தினன்னு கேட்கிறப்ப இன்னொரு பைலட் என்ன சொல்றாரு, நான் மாத்தலங்கிறாரு. ஏன் மாத்தினன்னு கேட்ட பைலட் வந்து அப்ப கண்டிப்பா மாத்தி இருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு ஏன் மாத்தினன்னு சொல்லி கிட்ட இருக்கிறவர் கிட்ட கேட்கிறாரு. கிட்ட இருக்கிறவர் நான் பண்ணலங்கிறத கிளியரா ரெஜிஸ்டர் பண்றாரு. கரெக்ட்டா? இது எல்லாமே ஃபியூ செகண்ட்ஸ் நடக்குது. அதுக்குள்ள பொய்யெல்லாம் சொல்ல வாய்ப்பே இல்ல. ஃபியூ செகண்ட்ஸ் டேக் ஆஃப் ஆன உடனே ஃளைட் ஆல்டிடியூட் லூஸ் ஆகுது. ஏன் மாத்தின, இல்ல நான் மாத்தல, முடிஞ்சு. அப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வேற என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, எப்படி இது மாறி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ் முன்னாடி போக வேண்டியது இருக்குது. 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த ஒரு கவர்மெண்ட் அமைப்பு வந்து ஒரு கைட்லைன் கொடுக்குறாங்க. அந்த கைட்லைன்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃளைட்ல இருக்கக்கூடிய அதே ஸ்விட்சஸ் வந்து போயிங் 737ஸ்ல இருக்குது. இந்த ஸ்விட்சஸ் வந்து ஃபால்ட்டி லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. சோ இத வந்து ஒரு அட்வைசரியா அவங்க கொடுக்குறாங்க. இந்த அட்வைசரியா ஃபாலோ, இது கம்பல்சரி கிடையாது, பட் ஒரு வார்னிங். இந்த லாக்கிங் சிஸ்டம் வந்து சரியில்லை. அதாவது இந்த ஸ்விட்ச் வந்து நம்ம கட் ஆஃப்ல இருந்து, அதாவது ரன்னுக்கும் கட் ஆஃப்க்கும் இருக்குல்ல, என்ஜினுக்கு ஃபியூவல் போகிறதுக்கும் நிறுத்துறதுக்கும் இருக்குல்ல, இது ரன்னுக்கு போனதுக்கு அப்புறம் நான் லாக் பண்ணி வைக்கிறோம், கட் ஆஃப் வந்ததுக்கு அப்புறமா லாக் பண்ணி வைக்கிறோம். சோ தட் ஸ்விட்ச் மாறாது. ஆனா இந்த ஸ்விட்ச் வந்து லாக்கிங் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த ஸ்விட்சோட லாக்கிங் சிஸ்டம், அது இங்கே இருக்கணுங்கிறதுக்கு லாக் பண்ணி வைக்கிற சிஸ்டம் இருக்குல்ல, அதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 7 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால இருக்கக்கூடிய ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது நோட்டீசஸ்ல நிறைய டைப் இருக்குது. மேண்டேட்டரி இருக்குது, உடனே நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ணியே ஆகணும், அதுல இருந்து நீங்க எஸ்கேப் ஆக முடியாது, கண்டிப்பா எல்லாரும் எஸ்டாப்லிஷ் பண்ணணும். இது அந்த மாதிரி நோட்டீஸ் கிடையாது, பட் கவனிச்சுக்கோங்க, நான் மேண்டேட்டரி பட் சொல்லியிருக்காங்க. இப்போ இது 7 வருஷம் எப்போது மேண்டேட்டரி ஆக்குவாங்கன்னா, இது கன்ஃபார்ம் பிரச்சனைன்னு தெரியறப்போ அதை சொல்லுவாங்க. இது அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகணும் அவங்க நினைக்கலாம், ஆனா பிரச்சனை இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்றாங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க. இத நிறைய ஏர்லைன்ஸ் வந்து ஜெனரலா அவங்களே வாலண்டியரா எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது நான் மேண்டேட்டரியா இருந்தாலும் நிறைய ஏர்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏர் இந்தியா அந்த எக்ஸ்ட்ரா அந்த லாக்கிங் மெக்கானிசம்கான எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸை கொடுக்கலங்கிறது தான் நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியுது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இப்போ நம்மளுக்கு இதுதான் நடந்துச்சான்னு தெரியாது. நம்ம வந்து இது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கும் அகைன். சோ அந்த ரெண்டாவது பாசிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த லாக்கிங் சிஸ்டம் 7 வருஷத்துக்கு முன்னாடி போயிங் 737ல அவங்க பிரச்சனை ஆகுதுன்னு சொன்ன அதே லாக்கிங் சிஸ்டம் தான் இந்த ஸ்விட்சுக்கான இதே லாக்கிங் சிஸ்டம், இதே மாடல் தான் வந்து 787. இப்போ ஆக்சிடென்ட் ஆனது 787, அப்போ அவங்க சொல்லி இருக்கிறது 737. ஆனா ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது ஒரே லாக்கிங் சிஸ்டம் தான். இந்த லாக்கிங் சிஸ்டம் ஃபால்ட் ஆகி ஃளைட் டேக் ஆஃப் ஆகிற வைப்ரேஷன்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்து, அதாவது லாக்ல இது ரன்ல இருந்தது வந்து கட் ஆஃப்க்கு போயிருந்தால் இருக்கலாம்னு நிறைய பேர் பேசுறாங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸ் அகைன் நான் சொன்ன மாதிரி அவங்க அதை தான் டிஸ்கஸ் பண்றாங்க. நேத்து நைட்ல இருந்து வேர்ல்டு ஃபுல்லா எல்லாரும் இதை தான் பேசிட்டு இருக்காங்க. பிகாஸ் எல்லா எக்ஸ்பர்ட் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு ஒரு क्वेश्चन, இது எப்படி நடந்துச்சு நம்ம ஊர்ல இன்னைக்கு வந்து நம்ம இது இட்ஸ் a big deal. கரெக்ட்டா? ஒரு ஃளைட்ல போயிங்கிறது வந்து இந்தியன் ஏர் இந்தியாக்கு தனிப்பட்ட விஷயம் கிடையாது, இந்தியாக்கு தனிப்பட்ட விஷயம் கிடையாது. நிறைய பைலட்ஸ் இதை யூஸ் பண்றாங்க. சோ இட்ஸ் a very very big topic. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு லாக்கிங் சிஸ்டம்ல பிரச்சனை இருக்குங்கிற பட்சத்தில் போயிங் வந்து இத ஃபால்ட்டியா மேனுஃபேக்சர் பண்ணிருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த லாக்கிங் சிஸ்டம்ல பிரச்சனை இருக்குன்னு அவங்க சொன்னப்போ போயிங்கே முன் வந்து எல்லார்கிட்டயும் இதை ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இருக்கும், எல்லாமே இருந்திருக்கும், அவங்க பண்ணிருக்கலாம். ரெண்டாவது ஏர் இந்தியா வந்து வாலண்டியரா இதை ஆபரேட்டர் பார்த்துக்கிட்டு நாங்க வந்து முன் வந்து நாங்களே இதை ஃபிக்ஸ் பண்றோம்னு சொல்லி பண்ணிருக்கலாம். அது ரெண்டுமே நடக்கல. பைலட்ஸ் வந்து வேணும்னே மாத்திட்டாங்களாங்கிறது வந்து லாஜிக்கலா நம்ம உள்ளுக்குள்ள என்ன பேசியிருக்காங்கன்னு கேட்கறப்ப நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. சோ இன் ஆல் லாஜிக், ஓகேவா, என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ரியாலிட்டியில் நம்ம லாஜிக்குள்ள தான் உட்காரணும். இல்லை, ஏன்னா ரியாலிட்டி இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன். ஃபிக்ஷனில் தான் லாஜிக் வேணும். பட் நம்ம கிட்ட கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு மட்டும் சொல்கிறேன். இங்கேருந்து இது மூவ் ஆனது நான் வாசிச்ச வரைக்கும், என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நான் வாசிச்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் பைலட்ஸ் பண்ணலை அப்படின்னு தான் தோணுது. என்ஜினுக்கு போகிற ஃபியூவலை அவங்க கட் ஆஃப் பண்ண நினைக்கல. நீங்கள் பைலட்ஸ் 2 பேரோட ஹிஸ்ட்ரியும் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் நல்ல லைஃப்பில் ஹாப்பியாக நார்மலான மோடில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கக்கூடிய பைலட்ஸ். 2 பேருமே வந்து ஒரு சூசைடல் தாட்டோ இல்லை வந்து நான் எதையாவது கிராஷ் பண்ண போகிறேன் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. அடுத்த விஷயம், ஆனால் இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா MH ஃபிளைட் இருக்குல்ல, அந்த மலேசியன் ஏர்லைன்ஸ், அதில் அந்த பைலட்டுக்கு அந்த மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் இருந்திருக்கு. இங்கே அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பைலட் வந்து ஃபியூவல் அங்கே போகிறத கட் பண்ணி விட்டுருக்காங்கிறதுக்கான வாய்ப்புகள் நான் பார்த்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் ரொம்ப 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 கம்மி. ரெண்டாவது, அந்த ஸ்விட்சோட லாக்கிங் சிஸ்டம் குட் ஹேவ் பீன் அட் ஃபால்ட் அப்படிங்கிறது தான் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் நான் ஃபாலோ பண்ண வரைக்கும் எனக்கும் தோணுது. யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபிளைட் ரன் ஆகிறதுக்கு ஆயிரக்கணக்கான பார்ட்ஸ், ஆயிரக்கணக்கான R&D எல்லாமே நடந்துதான் நடந்துட்டு இருக்குது. அதில் ஒரு சின்ன ஸ்விட்சோட லாக்கிங் சிஸ்டம், ஸ்விட்ச் கூட கிடையாது, அந்த ஸ்விட்சோட லாக்கிங் சிஸ்டம், அந்த ஸ்விட்ச் அங்கே தான் நிற்குதுங்கிறத ஹோல்டு பண்ணக்கூடிய லாக்கிங் சிஸ்டமில் இருக்கிற ஒரு பிரச்சனைனால இது நடந்திருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ஏவியேஷனில் செக்அப் எவ்வளவு சீரியஸாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம பேசஞ்சர்ஸ் தான், நம்மளுக்கு இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை பற்றி நிறைய தெரியாது, ஃப்ளைட்டை பற்றி நிறைய தெரியாது. பட் ஐ திங்க் இட்ஸ் டைம் வி ஆல் ஸ்டடி அபவுட் பேசிக் திங்ஸ். நம்ம எப்படி வந்து ஒரு பஸ், ஒரு காரில் வந்து சவுண்டு, சில சவுண்டு கேட்டுச்சுன்னா இல்லை
இல்ல கார் சரியில்லைன்னு சொல்லி ஒரு கேப்ல இருந்து இறங்குவோமோ, எப்போ சில நேரத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டூ வீலர்ல போறப்போ, ராபிடோல போறப்போ வந்து இல்ல இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பைக்ல இருந்து இறங்குவோமா, ஒழுங்கா வண்டி இல்லங்கிற பட்சத்தில் ஆட்டோல சவுண்ட் வர்றப்ப நம்மளுக்கே தெரியும் இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அந்த மாதிரி ஃப்ளைட்ட பத்தி நம்மளுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். பிகாஸ் நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். ஃப்ளைங் ஒரு அஃபோர்டபுளான விஷயமாயிட்டு இருக்குது. பேசிக்கான விஷயங்களை வந்து நம்ம வெளியில சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இது நம்மளுக்கு வெளியே தெரிய வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்க. பைலட் அந்த இடத்துக்குள்ள இருக்குதுன்னு. பட் ஸ்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவேர்னஸ் சிச்சுவேஷன் இருக்குது. ரெண்டாவது, ஏர் இந்தியா இதை செக்அப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது 7 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்டிருக்குது. ஒரு பயங்கரமான ஏர்லைன்ஸ். நான் வந்து 100% நான் மக்களோட சேஃப்டியை மட்டுமே யோசிக்கிறேன்னா அது நான் மேண்டேட்டரியா இருந்தாலும் அதை ஃபாலோ பண்றது பெஸ்ட்டுங்கிறத தெரிஞ்சு பண்ணியிருக்கலாம். அவங்க பண்ணல. ஏர் இந்தியா பண்ணல. இந்த நியூஸ்ல ஃபுல்லா மாட்டியிருக்காங்க. ஆனா ஏர் இந்தியா பண்ணல. மற்ற ஏவியேஷன் கம்பெனிஸ் லைக் இண்டிகோவா இருக்கட்டும், ஏர் ஏஷியாவா இருக்கட்டும், லுஃப்தான்சாவா இருக்கட்டும், பிரிட்டிஷ் ஏர்வேஸா இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஃபாலோ பண்றாங்களாங்கிற கேள்வியும் நம்ம கிட்ட நிறைய எந்திரிக்குது. லெட் அஸ் குவெஸ்டின் த ஆபரேட்டர்ஸ் அண்ட் போயிங் எஸ்பெஷலி. எல்லாம் சரி, இதுல ஃபால்ட் இருக்குன்னு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்குலப்பா, நீ ஏன் அதை இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலாங்கிற கேள்வியை போயிங் கிட்டையும் கேட்க தோணுது. அது ஏன் அட்ரஸ் பண்ணல? கேள்விகள் மட்டுமே இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்குது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன நடந்திருக்குங்கிறத இந்த கேஸ் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். நீங்க என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பைலட் மேல தப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த மெஷின் மேல தப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத சொல்லுங்க. லவ் யூ ஆல். டேக் கேர்.